குழந்தைகளே, இன்னைக்கு பூனையோடைய கல்யாண கதை ஒன்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஆண் பூனைக்கும் பெண் பூனைக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு. இந்த கல்யாண ஏற்பாடு ஒரே கோலாகலமாக இருந்துச்சு. யானை மேலே ஆண் பூனையும் பெண் பூனையும் ஊர்கோலம் வந்துச்சு. ஒட்டகைச்சிவிங்கி, குருவி இதோடைய ஆட்டமும் பாட்டமும் தடபுடலாக இருந்துச்சு. தாலி கட்டக்கூடிய வேளையில் மாப்பிள்ளை பூனையை காணோன்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை பூனை எங்கே போயிருக்கோம்? சந்தடி புந்தடி எல்லாம் தேடி பார்த்தாங்க. ஆனால் இந்த மாப்பிள்ளை பூனை சமையல் கட்டில் நுழைஞ்சி வீட்டார் வாங்கி வச்சிருந்த பாலையெல்லாம் குடிச்சிடுச்சு. இதை பார்த்த பெண் வீட்டார் எல்லாரும் பலத்த சத்தம் போட்டு, திருட்டு மாப்பிள்ளைக்கு எங்கள் பொண்ணை நாங்கள் திருமணம் செஞ்சு வைக்க முடியாது, வேணாம், இந்த சம்பந்தம் வெக்கக்கேடு, நாங்கள் போய் வரோன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்டாங்களாம். என்ன குழந்தைங்களே, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நேர்மையாக இருக்கணும். மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு திருட்டு தொழிலை மட்டும் நாம் செய்யவே கூடாது. சரியா குழந்தைகளே? இப்போ இந்த கதையை நாம் பாட்டாக படிக்கலாமா? பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம், பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம். பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம், பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம். யானை மேலே ஊர்கோலமாம், ஒட்டகச்சிவிங்கி நாட்டியம்மாம். கொர்கொர் குருவி பின்பாட்டாம், தடபுடலான சாப்பாடாம். தாலி கட்டும் வேளையிலே மாப்பிள்ளை பூனையை காணோமாம். சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம். சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம். வாங்கி வச்ச பாலை எல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம். பார்த்து விட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம். திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது. திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது. வேணா இந்த சம்பந்தம், வெட்க கேடு போய் வாரோம். வேணா இந்த சம்பந்தம், வெட்க கேடு போய் வாரோம்.